ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவாஸ் லைஃப் கே தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சம்மர் டிப் தான் வந்து சொல்ல போகிறேன். என்னென்னா, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய க்ரீன் டீ பேக்ஸ்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் நானும் ட்ரிங்க் பண்ணுறதில்ல. ஸோ அதனால நான் இதை வந்து ஃபேஸ் பேக்காக இன்றைக்கி போட போகிறேன். உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தா தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய பேக்ஸ்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கை நான் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 20 பேக்ஸ் மேலே இருந்துச்சு. நான் அது எல்லாத்தையும் பிரித்ததில் எனக்கு ஒரு கப் ஃபுல்லாக இந்த மாதிரி பேக்ஸ் க்ரீன் டீலாம் கிடச்சிருக்கு. இந்த க்ரீன் டீயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நமக்கு ஆன்டி ஏஜிங்காக இருக்கும் நம்ம ஸ்கின்க்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் எல்லாம் மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும், கிளியராக வச்சுக்கும். அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கிற எல்லா ஸ்கின் நம்ம இந்த பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருந்தாலும் நீங்கள் அந்த பேக்கை வந்து உங்களுக்கு அண்டர் ஐ கீழே போடலாம். ஸோ இதெல்லாம் இதோட பெனிஃபிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லீவாக இருக்கிறத நம்ம கண்டிப்பாக ஃபேஸில் பேக்காக போட முடியாது இல்லையா? அதனால தான் வந்து நான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கிட்டேன். ஸோ பவுடரை அரைச்சிக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கிடச்சிது. ஸோ இதை நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் கூட டயட்காக க்ரீன் டீ வாங்கியிருக்கலாம். ஸோ அதை குடிக்காமல் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் காய்ச்சி நீங்கள் போடலாம். ரியலாக சம்மருக்கு இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து அவ்வளோ நல்லது. எல்லோரும் கொரியன் ஸ்கின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் ஃப்ளவர் அது இதுன்னு போடுவாங்க. பட் இது ரியலாக எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு என்னோடய ஸ்கின்க்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளவோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இதில் மெயினான விஷயம் என்னென்னா, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் இல்லைனா அந்த மாதிரி எதையும் ஆட் பண்ணாதீங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் லெமன் இல்லைனா வந்து ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கின் வந்து இப்போ ட்ரையாக இல்லை, அதனால் நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஸ்கின் என்ன டைப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் யூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ட்ரை ஸ்கின் இருந்தால் மில்க் ஆட் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின் இருந்தால் நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் கூட ஆட் பண்ணுங்கள். நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி நார்மல் வாட்டரை ஆட் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நான் ஃபேஸ் பேக் போட போகிறேன். ஸோ நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை என்னோடய ஸ்கின்னை நான் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் போதும். கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனாலே போதும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணியிருக்கேன் கைஸ். நான் அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இல்லையா? இந்த பேக் வந்து சம்மருக்கு ரியலாக ஒரு சூப்பர்வான பேக் கைஸ். பிகாஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பவுடரை அரைச்சிக்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு தோணும் அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் போடும்போது ரியலாக ஸ்கின் வந்து சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பிகாஸ் இந்த க்ரீன் டீயோட ஃப்ளேவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஃபேஸ், நெக், உங்களுக்கு எங்கெல்லாம் டேனாக இருக்கோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீன் டீயை நம்ம ஒரு கிளென்சராக, டோனராக, ஒரு மாஸ்காக எல்லாம் எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இப்போ நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் நார்மல் வாட்டர் வச்சு நான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். என்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் தான் நான் பேக் போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியுதா? என்னோடய ரைட் ஹேண்ட் வந்து நான் பேக் போடலை. ஸோ இந்த ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட் அண்ட் சாஃப்டாக உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இந்த ஹேண்டில் நான் பேக் போடலை. அதனால் இது வந்து கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் டல்லாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப், ஹோம்மேட் நேச்சுரல் டிப்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.